தினமும் காலையில இந்த கஞ்சியை தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறியவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா சம்பா கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இதுல நான் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த சம்பா கோதுமை ரவை எல்லா கடையிலுமே கிடைக்குது. பலசர கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்குது. அம்மா பலசர கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது ராகி மாவுப்பா. பலசர கடையில் தான் அம்மா வாங்கியிருக்கேன் வெளியே. இது ஒரு 25 கிராம் எடுத்துக்கிடுவோம். அதாவது 2 ஸ்பூன் வரும். இப்போ 25 கிராம் ராகி மாவு எடுத்துக்கிடுவோம். இப்போப்பா கேஸை ஆன் பண்ணியிருப்போம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சுப்பா. இப்போ அம்மா 50 கிராம் சம்பா ரவா கோதுமை எடுத்துக்கிடுவோம். இதை கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். அடுப்பு ஒரு மீடியத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு வறுத்தவுடைய மனம் வரும். அது மட்டும் வறுத்துக்கிடுவோம். இப்போப்பா அம்மா அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டோம். நல்லா ஒரு வறுத்தவுடைய ரவாவுடைய ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம்ப்பா. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு அம்மா காமிக்கும். இப்போ அதே கடாயிலப்பா நம்ம ஒரு 25 கிராம் ராகி மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, இதையும் இதில் போட்டு வறுத்துக்கிடுவோம். கடாயுடைய சூட்டில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கிடுவோம். அப்பப்பா நம்ம ராகி மாவை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கிட்டோம். ஃப்ளேவர் நல்லா வறுத்தவுடைய ஃப்ளேவர் நல்லா வந்துருச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இது ஆறட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். இப்போப்பா அம்மா 2 பூண்டு பல் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். ஒரு மீடியமான வெங்காயம், இதையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன்ப்பா. இதை போட்டுக்குருவோம். கருவேப்பிலை 2, இதையும் போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா லைட்டாக நம்ம வதக்கியாச்சு. இப்போப்பா பச்சை மிளகா சின்னதாக இருக்குது, 2 மிளகாய் போட்டுக்கிடுவோம். மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அப்போ அம்மா பாசி பயிரை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் இதில் நல்லா ஊறி இருக்குது. இதையும் இதில் போட்டுக்குவோம். இதை வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா ஒரு 2 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம். சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நிலக்கடலை பருப்பில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதையும் வறுத்துக்கிடுவோம். ஒரு 10 பீன்ஸுப்பா. இந்த 10 பீன்ஸை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு கேரட்டு, மீடியமான கேரட்டு, இதையும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு காயை நல்லா வதக்கிக்கிட்டோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா காயை நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுவோம். காய் கொஞ்சம் வேகட்டும். இப்போப்பா நம்ம சம்பா கோதுமை ரவா நம்ம வறுத்து வச்சுருந்தோம். நல்லா மிக்சியில் ஜாரில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு மிக்சியில் இதை பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ அம்மா ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன். அடுத்த கிளாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம காயை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். மீடியத்தில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். காய் அரை வேக்காடு வெந்துடும். வெந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போப்பா நம்ம மிக்சியில் அடித்தோம் இல்லையா ரவா, சம்பா ரவா கோதுமை. இப்போ நாம் நல்லா மிக்சியில் பவுடராக்கி கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது நம்ம ராகி மாவு வறுத்தோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுக்குருவோம். 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ராகி மாவையும் சம்பா ரவா கோதுமை 2ஐயும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போப்பா இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி மாவை நல்லா கட்டி இல்லாமல் காய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம காய் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருந்தோம்ப்பா. காய் வெந்திருக்கும். காய் பாருங்கள், காய் ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. பயிர் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாசி பயிர் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா வெந்துருச்சு.
இப்போப்பா இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு இருக்கு இல்லையா, இதில் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து அப்படியே கிண்டுவோம். கொஞ்சம் மாவை நம்ம நல்லா வேக விடணும். இப்போப்பா நல்லா கெட்டி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். வெள்ளைப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிடுவோம்ப்பா, பொடியாக நறுக்கி. எலும்பிச்சம்பழம்ப்பா, ஒரு 1/4 எலும்பிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கிடுவோம், சாறு எடுத்துக்கிடுவோம். எலும்பிச்சம்பழம் சாறு ஊற்றியாச்சு. அவ்வளோதான்ப்பா, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்ல ஒரு மணம்ப்பா. சம்பா கோதுமை ரவையிலையும் ராகி மாவுலையும் நம்ம இந்த கூழு கிண்டி இருக்கோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுப்பா. நம்ம காயும் போட்டிருக்கோம், பாசிப்பயிர் போட்டிருக்கோம். அதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. பாசிப்பயிரில் உங்களுக்கு நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குப்பா. இப்போ இப்படிலாம் நம்ம காய் போட்டு இந்த மில்லட் மாவில் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடலுடைய எடை நல்லா குறைப்பா. நம்ம வயிற்றுல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்பையும் நல்லா கரைக்கக்கூடியதுப்பா. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வேற. உங்களுக்கு வெயிட் போட விடாது. இப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெயிட் போட விடாது. அதனால இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. காலையிலைக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இது சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துக்கோங்க. சுடுதண்ணி கலந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிறோம்ப்பா. சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்ப்பா. ரொம்ப நம்ம காயெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.